இல்ல திருநெல்வேலி நெல்லையப்பரை பத்தி சொல்லணும்னா ஒரு வார்த்தை சொல்லி முடிக்க முடியாது. அதோட வரலாற எத்தனையோ கோடிக்கணக்கான இது இருக்கு. நெல்லுக்கு வேலி காத்த நெல்லையப்பர் எல்லா கோயிலையும் ஒரு ராஜகோபுரம் தான் இருக்கும். ஆனா நெல்லையப்பர் கோயில தான் 2 ராஜகோபுரம். அம்பாளுக்கு தனி ராஜகோபுரம், அப்பனுக்கு தனி ராஜகோபுரம். இந்த அமைப்புல எங்கேயும் பார்க்க முடியாது. அதுபோக இந்த கல்ல தட்டினா ஒவ்வொரு சவுண்ட் வரும்ல, இந்த ஏதோ சப்ப சுரங்களா ராகங்கள், அந்த இது நெல்லையப்பர் கோயில தான் இருக்கு. அப்போ பஞ்ச சபையில ஒரு சபை தாமிர சபை, அதுவும் நெல்லையப்பர் கோயில தான் இருக்கு. நெல்லையப்பர் கோயிலோட தலை விருச்சம் மூங்கில் மரம். இதெல்லாம் எங்கேயும் இந்த அமைப்பெல்லாம் பார்க்க முடியாது. இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லா கோயிலையும் சிவலிங்கத்தை போய் தரிசிக்க ஒவ்வொரு கோயிலா தான் போகணும். ஆனா நெல்லையப்பர் கோயில் வந்தா எல்லா சிவன் கோயிலும் இங்க பார்க்கலாம். இங்க பாருங்க, இந்த இப்ப இந்த நான் இருக்கிற சன்னதி வந்து காசி விஸ்வநாதர் சன்னதி. நெல்லையப்பர் கோயில் இருக்கு காசி விஸ்வநாதர். நீங்க காசிக்கு போகணும்னா எவ்வளவு ரூபா செலவழிச்சு போகணும். ஆனா நெல்லையப்பர் கோயில் இருக்கு. இன்னும் ஒவ்வொரு அமைப்பு ஒவ்வொரு கோயிலோட சிவலிங்கங்களும் இங்க இருக்கு. வரலாறுலாம் பார்த்தோன்னா இன்னும் எத்தனையோ எனக்கு தெரியாம, எனக்கு தெரிஞ்ச இவ்வளவு தெரியாம எத்தனையோ இருக்கு. ஒவ்வொரு சன்னதிக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு. கோயில வெளியிருந்து பார்க்கல திருநெல்வேலி மத்தியில இருக்கு, டவுன்ல மத்தியில இருக்கு. வெளியிருந்து பார்க்க சின்ன கோயிலா தான் தெரியும். ஆனா உள்ள வந்து பார்த்தா தான் தெரியும். அந்த கோயிலை சுத்தி வர்றதுக்கே 2 மணி நேரம் ஆகும். அவ்வளவு பெரிய கோயில். நீங்க வந்து பாருங்க, உங்களுக்கு தெரியும். சாமி கும்பிடுதே இல்லையோ ஒரு மனசுக்கு நிம்மதி இருக்கும். நீ சாமியே கும்பிடா, ஆனா இங்க கெட்டிருக்க ஒவ்வொரு சிற்பத்தை அழகே வந்து பார்த்து ரசிச்சுட்டு போல ஒரு நிம்மதி இருக்கும் மனசுக்கு.